இப்படிதான் அர்த்தம் இல்லாம ஏதாவது சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. நாம அதையெல்லாம் காதுல வாங்க கூடாது. அருவியில குளிச்சா எப்படி தெரியுமா இருக்கும்? ரொம்பவும் ஜாலியா இருக்கும். ஜக்குவோட பேச்சு கேட்ட உடனே குக்குவுக்கு அருவியில குளிக்க ஆசை வந்துருச்சு. உடனே இவங்க 2 பேரும் அருவியில குளிக்க ஆரம்பிச்சாங்க. இப்படி ரொம்ப நேரம் குளிச்சதுக்கு அப்புறம் 2 பேரும் கரையில வந்து உக்காந்தாங்க. ஜக்கு, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். எனக்கு உடம்பெல்லாம் ரொம்ப குளிர்ற மாதிரி இருக்கு. இப்படி சொன்ன குக்கு தன்னுடைய வீட்டுக்கு கிளம்பி பறந்து போக, பிறகு ஜக்குவும் அவனோட வீட்டுக்கு பறந்து போனான். குக்கு, உன்னோட ரெக்கையெல்லாம் ஏன் ஈரமா இருக்கு? அருவியில குளிச்சியா? இல்லம்மா. இல்லம்மா. நான் நதிக்கரையில உட்கார்ந்து இருந்தப்ப ஜக்கு என் மேல தண்ணி எடுத்து தெளிச்சான். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. இப்படி சொன்ன குக்கு பிறகு இரவு உணவை சாப்பிட்டு தன்னுடைய கூட்டுல படுத்து தூங்க ஆரம்பிச்சான். இன்னைக்கு குக்கு அம்மா கிட்ட அதிகமா பேசவே இல்லை. சத்தம் போடாம கூட்டுல படுத்திருந்தான். இதனால சந்தேகப்பட்ட சோனா குருவி அவன்கிட்ட இப்படி பேச ஆரம்பிச்சது. குக்கு, ஏன் இன்னைக்கு ஒரு மாதிரியா இருக்க? உடம்பு நல்லா தானே இருக்கு? உடம்பு நல்லாதாம்மா இருக்கு, ஆனா கொஞ்சம் அதிகமா குளிருது. பிறகு சோனா குருவியும் குக்கும் தூங்க ஆரம்பிச்சாங்க.